இந்த ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஹெட்போன்ஸ் எஸ் நிறைய இருக்கு. எஸ் நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஆமாமா. என்னதான் இருந்தாலும் ஒரு சிலர் லான்ச் பண்ணா கொஞ்சம் வேற லெவலா தெரியுது. ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற லெவலா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வேற லெவல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வேற லெவல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, ஹைப்பும் இருக்கு. ஹைப்பும் இருக்கு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் இருக்கு. சரி, அது இருக்கா இல்லையாங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா போறது OnePlus Buds Nord ப்ளூ கலர், அதுதான் நம்மகிட்ட இருக்கு. சோ பின்னாடி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாத்துடலாம். OnePlus Buds தான் ப்ராடக்ட் Nord ப்ளூன்னு கொடுத்திருக்காங்க. இது எப்போ மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு பார்த்தா இம்போர்ட் டேட் போட்டிருக்காங்க. ஜூலை 2020 தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனா. நெட் குவான்டிட்டி ஒரு நம்பர் உள்ள இருக்கு. மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4990 அப்படிங்கிற பண்ணிருக்காங்க. இம்போர்ட்டட் பை மூவிடெக் கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கு. கன்சியூமர் கேருக்கு நீங்க OnePlus ஐ அணுகவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பெங்களூர். வேற லெவல். சைடுல என்ன இருக்குன்னா ஈஸி டு யூஸ், சவுண்ட் குவாலிட்டி மாசா இருக்கணும், என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, 30 hours endurance with வாப் சார்ஜ். மை காட். சோ 30 மணி நேரம் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் இங்க சொல்லிருக்காங்க. மத்தபடி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சுத்தி பார்த்தாலும் எதுவும் இல்ல. உள்ள போயிடுவோம். மினிமலிஸ்டிக். இந்த வர்றா இது பீரோல எடுத்து ஐயா இப்ப அப்படின்னு காட்டுவாரு. இதுக்கு பேர் மினிமலா? ஒரே விஷயத்தை தான் எல்லாருக்கும் போங்க, அடுத்து போங்க. ஒரே இடத்துல இருக்க கூடாது. வேற லெவல்ல இருக்கே. வேற லெவலு. ப்ளூ ரெண்டும் மேட்ச் ஆகுதா? ஆமா, இது நார்டு, இது நார்டு ப்ளூ. செம்மையா. இது ரின்னு, இது சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு போல. இதெல்லாம் போட்டா அவ்வளவுதான். சத்தியம் தேட்டரே காதுக்குள்ள வந்த மாதிரி. ஃபிட்டிங் வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. சரி, அதுல ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டியா? ப்ளூடூத் ஆன் பண்ணிடுறேன். பக்கத்துல கொண்டு வந்தா காட்டணும்ல, அதுக்குதான் பார்த்தேன். ஈஸி. நீயே இல்ல பேர் பண்ற நேரத்துல எல்லாம் இல்லடா. ஆக்சுவலா அது பக்கத்துல கொண்டு போனாலே காட்டணும். காட்டுதா இல்லையான்னு பாக்கலாமேன்ட்டு தான். ஆல்ரெடி நீ பேர் பண்ணிட்டியோ? சரி, ஓகே, கட் பண்ணிட்டேன். அடுத்து உள்ள வேற என்ன இருக்கு? எடுங்க. வேற லெவல்ல ஏதோ இருக்கு. செட் யுவர் மியூசிக் ஃப்ரீ. வா. ஆனா எல்லா மியூசிக் ஆப்பும் பிரீமியம். காசு கொடுத்தாதான் கேட்க முடியும், இல்லாட்டி ஆட் வரும். மியூசிக் ஆப் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தானே சொல்லிருக்கீங்க செட் யுவர் மியூசிக் ஃப்ரீன்னு. செட் யுவர் மியூசிக் ஃப்ரீ, அது வந்து சோல் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. சோ டைப் சி கேபிள்ஸ் இருக்கு. ரெட் கேபிள். ஐயோ கொடுத்தானே. சரி, அப்புறம் யூசர் கைடு. வாரண்டி கார்டு இருக்கா? இது வந்து சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வாரண்டி அது இருக்கு. அப்புறம் நீங்க 5 ரூபாய் 1 டன் பிளாஸ்டிக் கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க இப்ப வீட்டு பக்கத்துல இருக்கிற பழைய விவகாரட்டே கொடுத்துருங்க. கொடுத்தா 1 ரூபாய் தான் கிடைக்கும். இது ஒரு டன். ஆமா, இவங்க கிட்ட கொடுத்தா 5 ரூபாய் கிடைக்கும். வேற லெவல். நாங்க தான். பட்டோட அந்த ஸ்பெசிபிகேஷன்ல என்னடா? பட்டோட ஸ்பெசிபிகேஷன் இப்ப நம்ம வந்து TWS அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து டிரைவரோட சைஸ் தான். சோ இது வந்து 13.4 mm டைனமிக் டிரைவர்ஸ் இருக்கு. பேஸ் பூஸ்ட், அதுக்கப்புறம் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இதுல இருக்கு. அண்ட் இது வந்து ப்ளூடூத் 5.0. அதுக்கப்புறம் லோ லேட்டன்சி வந்து 103 மில்லி செகண்ட். ஆக்சுவலா வந்து OnePlus அப்படின்னு தான் எனக்கு நினைக்கிறேன். ஆனா இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் அது சாதா மிச்ச மொபைல்லே அது ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் டச் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் IPX4 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் இயர்பட்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 4.7 கிராம்ஸ் தான். அண்ட் சார்ஜிங் பாக்ஸ் வந்து 37 கிராம்ஸ். 35 mAh பேட்டரி ஈச் பட்டியும் இருக்கு. 7 hours வந்து மியூசிக் பிளேபேக், 4 hours வந்து ஃபோன் கால் பிளேபேக் கிடைக்கும். 10 minutes சார்ஜ் பண்ணா 10 hours ஆடியோ பிளேபேக் கிடைக்கும். ஓகே, அந்த 10 hours வந்து எப்படின்னு உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். 2 hours பட்டுக்கும் 8 hours சார்ஜிங் கேஸ் மூலமா திரும்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதுதான் சார்ஜிங் கேஸ்ல வந்து 420 mAh பேட்டரி இருக்கு. ஓகே, 30 hours கேட்கலாம். ஸோ சூப்பரு. ஸோ நல்லா தெரியுது கேமிங் லோ லேட்டன்சி மோட்லாம் இருக்குன்னு. அதை எப்படி என்ன பண்ணலாம்னா, மேபி நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், கமெண்ட்ஸ்ல நல்லா பேசலாம். லோ லேட்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் சொல்றோம். இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண முடியல அவ்வளவா. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து OnePlusல தான் ஒர்க் ஆகுது, மற்ற ஃபோன்ஸ்ல ஒர்க் ஆகுறது இல்லை. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம கமெண்ட்ஸ் வந்து பேசிடலாம். சரி, இதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பத்தி போட்டுருக்காங்கடா. நீ அப்படியே பேர் பண்ணா கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கும். அதுல பேர் பண்ணி பாரு. அப்புறம் ஃபீச்சர் போன்ல பேர் ஆகுதுன்றதையும் நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ ஒன்றுல வச்சு காட்டு. இப்பவே வச்சிடுறேன் நானு. சோ காலை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அந்த டச் ஏரியா, சின்ன ஏரியா தான் போல இருக்குது டச் ஏரியா. ஏன்னா அந்த விவோ பட்ஸ்ல எல்லாம் பார்த்தா ஃபுல் ஏரியாவும் டச் தான். சரியா, இது வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான். சோ நீங்க வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா டச் ஏரியால கால் ஆன்சர் பண்ணலாம். கால் கட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா அதே டச் ஏரியால டபுள் டேப் பண்ணணும். கால் ரிஜெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா டேப் பண்ணிட்டு அப்புறம் ஹோல்ட் பண்ணணும் டச் ஏரியா. 5 secondsக்கு நீங்க வந்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா ரிங் போயிட்டு இருக்கு இல்லையா, கால் கட் ஆயிடும்.
சரி நீ பேர் ஆயிடுச்சா? பேர் ஆயிடுச்சு. நீ அப்படியே பாட்டு கேட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இப்போ இருக்கும். வந்து இந்த பேர் ஆனதுல வந்து இப்பவே கீழே இன்ஃபர்மேஷன் நாங்க கொடுத்தாச்சு. லெஃப்ட்ல வந்து 100% பேட்டரி, ரைட்ல 100% பேட்டரி. ஒன் பிளஸ் பட்ஸ் கேஸ் வந்து 60% இருக்கு. எனக்கு வந்து இது போதாது, இன்னும் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணுங்க அப்படின்றவங்க வந்து இந்த பக்கத்துல இருக்கிற போனே வாங்கி பார்க்கணும். இல்ல செட்டிங்ஸ் போய் கிளிக் பண்ணா கிளிக் டபுள் இதுல வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனை, லெஃப்ட் இயர்பட்டுக்கு அண்ட் ரைட் இயர்பட்டுக்கு. ஸோ கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளே பாஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட், ப்ரீவியஸ் ட்ராக் இல்லைன்னா நெக்ஸ்ட் ட்ராக். ஸோ இதை வந்து நம்ம டபுள் கிளிக் மூலியமா எது வேணுமோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிங்கிள் கிளிக் நீங்க என்னதான் பண்ணுவீங்க? சிங்கிள் கிளிக் வந்து இந்த நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் கிளிக்கு ஒண்ணுமே இல்லையா, என்னதான் பண்றாங்களோ சரியா. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்டி ஆடியோ அதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கிறது, மீடியா ஆடியோ, அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோம்வேர் அப்டேட். இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்தது. ஸோ அதையும் நம்ம இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா கூட சிங்கிள் டேப்புக்கு எதுவும் கொடுக்கலையடா. ஸோ சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் ஸ்விட்ச் ஓவருக்கு வந்து என்ன பண்ணணும்னா பிரஸ் அண்ட் ஹோல்ட் எய்தர் பட்டன், ஏதாவது ஒரு பட்டன் பிடிச்சி நீ ஹோல்ட் பண்ணனா போதும். 3 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்னா ஒயிட் கலர்ல ஒரு லைட் எரியும். அது வந்து பேரிங்க்கு இல்லையா. இது வந்து என்னன்னா டிவைஸ் ஸ்விட்ச் பண்றதுக்காக. ஓஹோ ஓகேயா. பட் அந்த பட் இருக்குல்ல, அதை பிடிச்சி அப்படியே அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா 3 செகண்ட்ஸ்க்கு அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா இந்த போன்ல இருந்து வேற ஏதாவது பக்கத்துலயே வேற ஏதாவது இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி பேர்டு, அதுக்கு மூவ் ஆகும் அது. இப்போ ஒரு லேப்டாப் ஒரு செம்ம இன்னோவேஷன்ல இதெல்லாம். சரி, மியூசிக் ஸ்டாண்ட் பை, அதுக்கு வந்து என்னன்னா டபுள் டேப் லெஃப்ட் இல்லாட்டி ரைட் அது பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகணும்னா நீங்க OnePlus 6 வாங்கியிருக்கணும் மினிமம். அதுக்கு அப்புறம் அந்த போன்ஸ்ல எல்லாம் ஒர்க் ஆகும் 6 and above. ஓகேயா, அதுவும் இங்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனு. ஒன் பட் இந்த சார்ஜிங் பாக்ஸ் ஷோஸ் த பேட்டரி லெவல் அந்த பட் இந்த சார்ஜிங். ஓகே, கிரீனா இருந்ததுன்னா லைட் கலரு, பேட்டரி லெவல் வந்து ஹையர் தென் 20%. ரெட்டா இருந்ததுன்னா பேட்டரி லெவல் இஸ் லோயர் தென் 20%. 2 பட்ஸ் சார்ஜிங் கேஸ்ல இருக்கும்போது கிரீனா இருந்ததுன்னா அதே 20% அண்ட் ரெட்டா இருந்ததுன்னா லோயர் தென் 20%. நோ பட் இன் சார்ஜிங் கேஸ் அப்படின்னு இருக்கும்போது கிரீனா இருந்ததுன்னா சார்ஜிங் பாக்ஸ் கேன் ஃபுல்லி சார்ஜ் OnePlus பட்ஸ்னு அர்த்தமா. இல்லாட்டி ரெட்டா இருந்ததுன்னா மறுபடியும் நீ வந்து பட்டை உள்ள இன்சர்ட் பண்ணும்போது சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு அர்த்தமா. ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் இண்டிகேட்டரோட இன்ஃபர்மேஷனு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கஸ்டமைஸ் பண்ணணும்னா OnePlus ஃபோன் உங்களுக்கு தேவை. அப்படி இல்லைன்னா நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அப்படியே ஒரு சத்தியம் தேட்டர் உட்காந்துருக்க மாதிரி இப்போ எனக்கு இருக்கு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. கேளுங்க. ஆல்ரெடி பாஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கேளு, இந்த எஃபெக்டை நீங்க கேட்டே ஆகணும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இந்த ஒரு ஐமேக்ஸ் எஃபெக்ட் இதுல வருது. நான் ஒண்ணுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா இல்ல, அது ஆட்டோ பாஸ் ஆட்டோ பிளே. ஏண்டா 5000 ரூபாய் ஆயிட்டு இது கூட இல்லைன்னா கொண்டுருவேன் பத்துக்க. என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேலன்ஸ்ல ஏதாவது மாத்திட்டியா என்ன? லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் அதெல்லாம் எதுவும் நீ பண்ணல? இல்ல ஒண்ணுமே பண்ணல. சரி, ஓகே. அப்படியே பண்ணு. டபுள் டேப் பண்ணா நெக்ஸ்ட் ட்ராக் இல்ல, அது நடக்கதான் செய்யுது. டபுள் டேப் பண்ணா செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. OnePlus பட்ஸ் வந்து வேற லெவல்ல வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஃபீச்சர் போனோட நம்ம இது பண்ணி பார்க்கலாம், எப்படி பேர் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்காக தான், வேற எதுவும் இல்ல. சோ இப்போ டைரக்டா என்ன பண்றேன், செட்டிங்ஸ் போறேன், செட்டிங்ஸ் போயிட்டு கனெக்டிவிட்டி போறேன், கனெக்டிவிட்டி போனா ப்ளூடூத் இருக்கு, ப்ளூடூத் ஆன் பண்றேன், ஆன் பண்ணிட்டு பேர் ஓடி ஐபிஎல்ல கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி குடுத்துக்கிட்டே இருக்காரு பண்றத. எடுங்க. ஓகேயா, பேர் வித் நியூ டிவைஸ் வரும். இல்ல இங்க பிடிச்சு அழுத்தணும்ல. இங்கதான் விவோ வந்துருச்சு பாருங்க. என்ன மாஸ் பண்ணிருக்காங்க எங்களை பாத்து. OnePlus தோசை டிவி அது வந்து மை காட் 2-3 செகண்ட் கூட ஆகல, பேர் ஆயிடுச்சு. இதுதான் OnePlus பட்ஸோட கெத்துன்றது. எங்களுக்கு முன்னாடி விவோ லான்ச் பண்ணி பேர் வந்து தட்டி பறிச்சிட்டாங்க எங்ககிட்ட இந்த இன்னோவேஷனை. பாட்டு கேளுங்க. வேற லெவலு. ஐநாக்ஸ் தியேட்டரு, சத்யம் தியேட்டரு, ஐமேக்ஸ், அதுக்கப்புறம் S2 தியாகராஜா, AGS எல்லாம் சேர்த்து ஒரு கலவையா இந்த ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. எப்படி 16D 20D சரவுண்டு
முகத்துல வந்து அந்த உற்சாகத்தை பாருங்க. அந்த ஒரு மியூசிக் வந்து நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு மியூசிக் கேட்டா தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் அவர் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன் பிளஸ்ல இருந்து ட்ரூ ஒயர்லெஸ் பட்டா இருக்கட்டும் இல்லாட்டி நெக் பேண்டா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், அதுல பேஸ் நல்லா இருக்குன்னா அது இதுதான். ஸோ பேஸ் நல்லா இருக்கு, ஓவரால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. டிஸ்கனெக்டட் வருது அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நிறைய பேரால வந்து தியேட்டர் போக முடியாது கொரோனா வைரஸ் அப்படின்றதுனால. ஸோ எனக்கு ஒரு தியேட்டர் வந்து என் காதில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து OnePlus பட்ஸ் வந்து தாராளமாக வாங்கிடலாம். என்னடா சொல்றீங்க? சும்மா பேசலாம், தப்பு இல்லை, சப்போர்ட் பண்ணணும். ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி ப்ரோ, ஆக்சுவலா 5000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கக்கூடிய 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம் பாத்துக்கங்க. பொருளா ரெண்டா சொல்றேன், அதாவது வீட்டுல 2 வாங்கிக்க சொல்றது தானே? இல்ல இது ஒண்ணுத்தே 10,000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்கலான்ற நான். சரிடும், 5000 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான் ப்ரோ. எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா, எனக்கு வந்து என்ன ஒன்னே ஒண்ணு கடுப்பா இருக்குன்னா, OnePlus யூசரா இல்லாத பொழுது நான் அந்த கஸ்டமைஸ் பண்ண முடியாது ஆக்ஷன்ஸ், அது ஒண்ணுதான் கடுப்பு. மத்தபடி ஆடியோ குவாலிட்டி ஓகே, ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. பேட்டரி பேக்கப்பும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பாஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா தான் இருந்தது. ஏன்னா இப்போ ரியல்மி பட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4000 இல்லையா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டர் ப்ரோ, மச் பெட்டர். அந்த Q1 அப்படின்ற ஒரு ஹெட்செட் வந்து 2 வாரம் யூஸ் பண்ணோம், ஒரு காது கேட்கல. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை நம்பி சர்வீஸ் வாரண்டி இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் பத்தி யோசிக்கும் போது பரவாயில்ல, ஒருத்தான ஒரு ப்ராடக்ட். நேர்மை, நாணயம், உழைப்பு, அதானே எல்லாம். சரி முடிச்சிருவோமா? பாவம், இதுக்கு மேல பேசினா கண்டிப்பா காண்டாயிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா, இதோட முடிச்சுக்கலாம். வேறு சில இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்டோட நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி ஐயா.